நான் ஒரு 15 வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. மூத்த பையனுக்கு இந்த ஆர்டி ஸ்கீம் தெரியாது எனக்கு. அவனை வந்துட்டு ஒரு பிரைமரி ஸ்கூலில் போட்டிருக்கேன். அதுவே கஷ்டப்பட்டு தான் ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்கேன். அதுவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு குழந்தை வந்துட்டு ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்க வந்து ஆர்டி ஸ்கீமில் படிக்கிறாங்களாம். அவங்க சொல்லி தான் அந்த ஆர்டி ஸ்கீம் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நான் ஆர்டி ஸ்கீமில் அப்ளை பண்ணி ஒரு 5 ஸ்கூலில் அப்ளை பண்ணேன். அதில் ஒரு ஸ்கூல் வந்துட்டு தூரமாக இருக்க சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது 4 ஸ்கூல் வந்து எனக்கு கிடச்சிது. 4 ஸ்கூலில் ஜிஆர்டி ஸ்கூலில் என் பேர் வந்துருச்சு, குழந்தை பேர் வந்துருச்சு. எனக்கு இருக்கிற பொருளாதாரத்தில் நான் ஆட்டோ ஓட்டி ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு வாய்ப்பே இல்லை. கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஸ்கீமில் குழந்தை இந்த ஸ்கூலில் அட்மிஷன் போடுறேன். இன்னும் தனிப்பட்ட முறையில் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும்னா இந்த ஸ்கீமில் வந்துட்டு குழந்தை வந்துட்டு 8th வரைக்கும் தான் படிக்க முடியுமா. அது ஒரு +2 வரைக்கும் படிக்க வைக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் உங்களை மாதிரி ஆளுகளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் அரசாங்கம் பார்த்து பண்ணால் சந்தோஷம். வேறு ஸ்கூலில் விசாரிச்சிருப்பீங்க, நார்மல் சீட்டு விசாரிச்சிருப்பீங்க. அதுக்கும் ஆர்டிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபீஸ் டிஃப்ரெண்ட்டு தான். எங்களால் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களாம் அவ்வளோ ஃபீஸு கட்ட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்டு போகணுன்னாலே 18,000 1 lakh வரைக்கும் ஃபீஸ் கேட்குறாங்க. எங்களால் அந்த கட்ட முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், வேறு வழி இல்லாமல் இருந்தது. இந்த ஆர்டி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது அரசாங்கம் நன்றி தெரிவிக்கிறேன். அரசாங்கமும் இந்த 8th to +2 வரையும் படிக்கிற மாதிரி பண்ணாங்கன்னாக்கா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். எங்களை மாதிரி தாழ்த்தப்பட்ட குழந்தைங்க படித்து மேலே வரதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். என் பேர் நிவேதா. நாங்கள் அசோக் நகர் புதூர்லேருந்து வரோம். என் 2வது பையனுக்கு வந்து ஆர்டி அப்ளை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். கிடச்சிருச்சு. என் பையனுக்கு 3வது இடத்துல தான் அவன் பேர் வந்துருந்துச்சு. என் பொண்ணுக்கு கிடைக்கல. 5 இடத்துல அப்ளை பண்ணியிருந்தோம். 2 இடத்துல தான் செலக்ட் ஆனாவன். 2 இடத்துலையுமே கிடைக்கல, குழுக்கள் அவள் பேர் வரல. 3 இடத்துல வந்து டிஸ்டன்ஸ் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என் பையனுக்கு வந்து கிட்ட இருக்கிற இடமா நர்சரி பிரைமரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா 8th வரைக்கும் படிக்க வைக்கலாம், ஃப்ரீ எஜுகேஷன். ஆனால் நர்சரி பிரைமரியாக இருந்தாலும் பரவாயில்லன்றதுக்காக நாங்கள் நர்சரி பிரைமரியே 2 ஸ்கூல் செலக்ட் பண்ணோம். இங்கே வந்து அவனுக்கு 3வது இடத்துல அவன் பேர் வந்துருச்சு, கிடச்சிருச்சு. அதனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஆர்டி அப்ளை பண்ணும்போது பர்த் சர்டிஃபிகேட்டு, குழந்தையோட ஆதார், ஒரு ப்ரூஃப், ரேஷன் கார்டு இல்லை ஆதார் அப்பாவோடது ஒரு ப்ரூஃப் வைக்கணும். அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நாங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணோம். இதில் வந்து 3 செக்ஷனாக இருக்குது. வீக்கர் செக்ஷன் ஒன்று, டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன் ஒன்று. நாங்கள் வந்து வீக்கர் செக்ஷனை வச்சு தம்பிக்கு அப்ளை பண்ணோம். ஆமாம், 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே, எங்கள் வீட்டுக்காருக்கு சம்பளம் கம்மின்றனால அதை வச்சே நாங்கள் அப்ளை பண்ணி கிடச்சிருக்கு. எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பையனுக்கு இங்கேயே தான் கிடச்சிருச்சு. அவனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிருந்துச்சு. அதனால தான் போன வருஷம் என் பொண்ணுக்கு ட்ரை பண்ணோம். இந்த வருஷம் வந்து சரி பையனுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால ட்ரை பண்ணி பார்த்தோம். நானே தான் அப்ளை பண்ணேன். அவனுக்கு வெளியில் அப்ளை பண்ணால் அட்ரஸ், போன வாட்டி என் பொண்ணுக்கு அட்ரஸ், அந்த இப்போ நம்ம அட்ரஸ் டைப் பண்ணுற மாதிரி வரல ஆர்டியில். நம்ம வீட்டு அட்ரஸ் ஒன்று கொடுத்தோன்னா அதுவே மேப் போட்டு ஒரு அட்ரஸ் காமிக்குது. அதனால் ஸ்கூல்லாம் வேறு ஸ்கூல் போன வாட்டி என் பொண்ணுக்கு சீதாராம் ஸ்கூலு, ஜெயகோபால் கரோடி, அதெல்லாம் 2 கிலோமீட்டருக்கு மேலே, அதனால் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நானே அப்ளை பண்ணேன் இந்த வாட்டி. 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸ்கூலாக பார்த்து அப்ளை பண்ணேன். 8th வரைக்கும் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாம். +2 வரைக்கும் ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்களா? ஆமாம், +2 வரைக்கும் இருந்துச்சுன்னா ஆர்டி கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரே ஸ்கூல்லேயே நாங்கள் +2 வரைக்கும் படிக்க வச்சுருவோம் பசங்களை.